சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. லேக் ஆஃப் ஸ்லீப்னால உங்களுக்கு மெலட்டோனின் ஒன்று வந்து நைட்ல தான் செக்ரெட் ஆகும். ஸோ அது நம்ம செக்ரெட் ஆகாம விடுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து வரலாம். இப்போ ஒரு சிலர் வந்து இனிஷியலா வந்துட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்ன்ற கான்செப்டே இல்லை. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியாது மொட்டை அடிச்சா இன்னும் முடி கொட்டுறது அப்படியே தான் இருக்கும்ன்றது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேரா இருக்கும் போது நமக்கு முடி கொட்டுறதுன்றது சின்ன வெங்காயம் முடி நிறைய ஷாம்பு ப்ராடக்ட்ஸ்ல இருக்கும். என்னன்னா அதே சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணோம்னா அதுல இருக்க சல்ஃபர் வந்து முடி கொட்டுறதுக்கு யூஸ் ஆகும். பிம்பிள்ன்றது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வித் எக்ஸஸ் ஆஃப் டர்ட் வந்து போர் வந்து கிளாக் பண்றதுனால தான் நமக்கு வந்து பாக்டீரியா வந்து. இப்போ நீங்க நார்மலா டயட்னால லைஃப் ஸ்டைல்னால வந்துச்சுன்னா நீங்களே சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுனா இருக்கு அப்படின்னா எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இங்க ஜா லைன்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 5 to 7 days ஜா லைன்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் ஃபுல் ஃபேஸ். வேக்சிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி போயிடும், சேம் பெயின் இருக்கும், பிளஸ் ஹாட் வேக்ஸ் போடுறாங்க, அதனால உங்களுக்கு பேர்ன் ஆகலாம். ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் அதனாலே பேர்ன் ஆயிடும். அப்படி நீங்க ஹேர் ரிமூவ் பண்ண போறீங்கன்னா கோ ஃபார் மிஸ் வாவ் தமிழவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷான் கிளினிக்ல இருக்கும். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம், என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட டாக்டர் சாந்தினி இருக்கிறாங்க. வெல்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்மளுடைய இந்த ஷான் கிளினிக்ல என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னெல்லாம் அவைலபிள் பண்ணலாம் நாங்க இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு எஸ்தெட்டிக் கிளினிக். ஸோ ஹேர் அண்ட் ஸ்கின் ரிலேட்டடா ஆல் எஸ்தெட்டிக் சர்வீசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஹேர் ஃபால்ல இருந்து ஆக்னில இருந்து பிக்மெண்டேஷன் ஆன்டி ஏஜிங் வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி we will customize the treatment plans. இப்போ யூஸ்வலா வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது இந்த நாள்ல அது எவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஹேர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ அதுதான் மெயின் ப்ராப்ளம். பிகாஸ் இப்போ 20 years 19 years எல்லாம் பாத்தீங்கன்னா பால்னஸ் வந்துருச்சுன்னு வருவாங்க. ஸோ ஹேர் வந்து பிகாஸ் நம்மளோட நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகுறதுனால தான் ஸ்கின் அண்ட் ஹேர்ல நமக்கு வந்து டிஃபெக்ட் வருது. ஃபர்ஸ்ட் திங், என்னதான் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலும் இது ரொம்ப நாள் இருக்காது. ட்ரீட்மெண்ட் மட்டுமேவும் ஹெல்ப் பண்ணாது ஃபர்ஸ்ட் திங். ஸோ இன்சைடாவும் நம்ம வந்து நியூட்ரிஷனும் பார்க்கணும், லைஃப் ஸ்டைலும் பார்க்கணும், ஃபுட் பார்க்கணும், ஸ்லீப் பார்க்கணும், எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக் கொடுக்கும். ஹேரும் ஸ்கின்னும் ரெண்டுமே. ஸோ அதனால ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல்னால. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு ரூட் காஸ் ஃபார் ஹேர் ஃபால் அப்படின்னா எதை சொல்லலாம்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நைட் ரொம்ப லேட்டா தூங்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறோம், அமேசான் பாக்குறோம், ஹாட் ஸ்டார் பாக்குறோம், இல்ல சாட் பண்றோம். நைட் பார்ட்டிஸ் ரொம்ப நிறைய வந்திருக்கு நிறைய இடத்துல. ஸோ நைட் லேட்டா தூங்குறது ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் லேக் ஆஃப் ஸ்லீப்னால உங்களுக்கு மெலட்டோனின் ஒன்று வந்து நைட்ல தான் செக்ரெட் ஆகும். ஸோ அது நம்ம செக்ரெட் ஆகாம விடுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து வரலாம். ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஸோ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸா நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹேர் ஃபாலுக்கு இவ்வளோ ரூட் காஸ் இருந்தாலும் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம்? ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு சிலர் வந்து இனிஷியலா வந்துட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்ன்ற கான்செப்டே இல்லை. வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூட் காஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப மினிமலா இருக்கு அப்படின்னா வெறும் மெடிசன்ஸே கொடுத்துருவோம். இல்ல அப்படின்னா வந்து நம்ம மைனர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப சிவியரா இருக்குன்னா தான் ரொம்ப அதிகமான அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம். லைக் PRP, GFC, லோ லெவல் லேசர் லைட் தெரப்பி, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹேர் ஃபாலுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னா அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு ரீசன் பார்க்கும்போது டேண்ட்ரஃப் சொல்லலாம் இல்லையா? ஸோ டேண்ட்ரஃப் வந்து எதனால வருது அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? டேண்ட்ரஃப் பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால தான் நமக்கு டேண்ட்ரஃபே வருது. பிளஸ் எக்ஸசிவ் டர்ட்னால வருது. நம்ம ஸ்கேல்ப் நல்லா கிளீனா இருந்தாலே டேண்ட்ரஃப் வராது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கும் ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் தான் வில் ஸ்டார்ட் வித் மெடிசன்ஸ், ஷாம்பு, இந்த மாதிரி மைல்டா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா வில் கோ ஃபார் சம் செஷன்.
இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ டேண்ட்ரஃப் வந்து நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்துட்டு அந்த அகைன் அண்ட் அகைன் அந்த ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு இல்லையா? அது என்ன ரீசன் நினைக்கிறேன்? டேண்ட்ரஃப் வந்து ட்ரையா இருந்தாலும் வரும், ரொம்ப மாய்ஸ்டா இருந்தாலும் டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்கேல்பை வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுக்கணும், ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஷாம்பு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஷாம்பு பண்ணி கிளீன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இருக்கிற டஸ்ட் டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் வெறும் நார்மலா பிளெயின் வாட்டர்ல கிளென்ஸ் பண்ணா டஸ்ட் டர்ட் ரிமூவ் ஆகாது. பிளஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு கொடுப்போம். இல்லைன்னா டஸ்ட் டர்ட் கிளீன் பண்ற மாதிரி கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் ஷாம்புவா கொடுத்து நம்ம கொடுப்போம். ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து சொசைட்டில இருக்கு அப்படின்னா அதுல என்ன நீங்க சொல்லுவீங்க? ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப முடி கொட்டிட்டே இருக்கனால நான் மொட்டை அடிச்சிடுறேன் அப்படின்னு போய் மொட்டை அடிச்சிருவாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது மொட்டை அடிச்சா இன்னும் முடி கொட்டுறது அப்படியே தான் இருக்கும்ன்றது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேரா இருக்கும் போது நமக்கு முடி கொட்டுறதுன்றது தெரியாது. அதே லாங் ஹேரா இருக்கும் போது முடி கொட்டுறது நல்லா தெரியும். சோ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, நிறைய மித்ஸ் இருக்கு. ட்ரிம் பண்ணா முடி வந்து வளரும்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே மித். அதே மாதிரி ஷாம்பு பண்ணா முடி கொட்டிடும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நிறைய மித்ஸ் இருக்கு. பேசிக்கானா இதுதான், சின்ன வெங்காயம் தேய்ச்சா முடி வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா சின்ன வெங்காயம் முடி நிறைய ஷாம்பு ப்ராடக்ட்ஸ்ல இருக்கும். என்னன்னா அதே சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணோம்னா அதுல இருக்க சல்ஃபர் வந்து முடி கொட்டுறதுக்கு யூஸ் ஆகும். லைக் ரொம்ப சல்ஃபர் இருக்கிறதுனால ரொம்ப இரிட்டேபிள் ஆயிட்டு அதனால முடி கொட்டும், அதனால டேண்ட்ரஃப் வரும். காமன் மிஸ்டேக்கா இல்லைன்னா வந்து லைக் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா ஹேர் ஆயிலிங் வந்து, ஏன்னா ஒருத்தருக்கு அது வந்து நல்லா ஒர்க் ஆகலாம், இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ லைக் எல்லாருமே அது வந்து தலைக்கு என்ன வைக்கல அப்படின்னா டேண்ட்ரஃப் வரும், ரொம்ப நிறைய வச்சா டேண்ட்ரஃப் வரும், எதை சொன்னாலும் டேண்ட்ரஃப் வரும் அப்படிங்கிறாங்களே, உண்மையில என்னதான் வரும் டாக்டர்? ஸோ ஆக்சுவலி டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா ஆயிலிங் வந்து பண்ணலாம், பட் ரொம்ப பண்ணக்கூடாது. லைக் ஓவர் நைட் சோப் பண்றது இல்ல சொட்ட சொட்ட எண்ணெய் வைக்கிறது அப்படியெல்லாம் வைக்க கூடாது. பிஃபோர் ஹேர் வாஷ் ஒரு 1/2 an hour இல்ல 2 hours பிஃபோர் நம்ம ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடணும். ஸ்கேல்ப்ல அப்படியே விடக்கூடாது. பிகாஸ் ஆயில்ன்றது ஒரு ஸ்டிக்கி திங். ஸோ ஆயில்னால டேண்ட்ரஃப் வந்து இன்னும் அக்ரிவேட் ஆகும். ஸோ அதனாலதான் ஆயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். பிளஸ் ஆயில்னால உங்களுக்கு முடி வளராது. ஆயில் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ரொம்ப வந்து ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கு இல்ல ஹேர் ஃப்ரிஸியா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தான் ஆயில் தரும். ஸோ அதனால ஒரு மாய்ஸ்சருக்கு ஒரு 2 hours பிஃபோர் வைக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ரீசெண்டா லைக் பழங்கால மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வந்து ஃபேஸ்ல போட்டு ஒரு 20 minutesக்கு தேய்ங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஸ்கின் பேரியருக்கு எவ்வளோ ஒரு லைக் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்ல போடும்போது என்ன ஆகும், நம்ம ஃபேஸ்லயுமே வந்து போர்ஸ் இருக்கும், ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆயில் போடும்போது என்ன ஆகும், அந்த போர்ஸ் எல்லாமே கிளாக் ஆயிடும். ஸோ இப்போ பிம்பிளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆயில் போடுறவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி மைனர் பிம்பிள் இருக்கு, ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்றாங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஆக்னே நிறைய வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் அந்த ஆயில் தான் என்ன ஆகுது, போர் க்ளோஸ் ஆயிடுது, பிரீத் பண்ண விடாம நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அதனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளவே பாக்டீரியா எல்லாமே போயிட்டு அதிகமாயிடுது பிம்பிள். ஸோ அதனால ஆயில் வந்து ஃபேஸ்ல போடக்கூடாது. ரொம்ப ட்ரையா இருக்கவங்க போடலாம். அதுவே ஆயில் டைரக்ட் அப்ளிகேஷன் கூடாது. ஷியா பட்டர் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி போடணும். டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆயில் வந்து போடக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பிம்பிள் அது வந்து பாப் பண்ற பழக்கம் இருக்கு இல்லையா? ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு லைக் பண்ணவே கூடாது இல்ல ஒரு லைக் இல்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது? ஆக்சுவலா நானுமே நிறைய எனக்குமே பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும். பிகாஸ் நானுமே நிறைய பிம்பிள் எனக்கு வரும். பிளஸ் நான் பாப் பண்ணி விட்டுருவேன். ஆமா, நானுமே பாப் பண்ணி விட்டுருவேன். எனக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கும். அந்த டைம்ல பிம்பிள் பாப் பண்ணி விட்டா போயிடும். ஆனா நீங்க சாதாரணமா விட்டா நார்மலாவே பிம்பிள் வந்துட்டு அது ஒரு 7 நாள் 10 நாள்ல போயிடும். நீங்க பாப் பண்றதுனால 7 நாள்ல போக வேண்டிய பிம்பிள் உங்களுக்கு ஒரு 15 நாள் 20 நாளா தங்கிருது. பிளஸ் நமக்கு பிம்பிள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பாப்புலர், சிஸ்டிக், நாடுலார், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் இப்போ ஜஸ்ட் வந்துட்டு போற பிம்பிள் நீங்க பாப் பண்றதுனால மார்க் ஆயிடும். இல்ல மார்க் மட்டும் கிரியேட் பண்ற பிம்பிள் ஓபன் போற கிரியேட் பண்ணிடும். சோ அதனால நீங்க பாப் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். அதுல இருக்கிறது அந்த டைமுக்கு போகுமே தவிர ரூட்டோட நம்ம எடுக்க மாட்டோம் எல்லாமே. சோ பக்கத்துல பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகி அதனால இன்னும் வர்சன் ஆகும். சோ பெட்டர் நாட் பாப் பிம்பிள். இல்லைன்னா என்ன மாதிரி ஓப்பன் போர்ஸ் இருக்கும். பிகாஸ் நான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா இன்னுமே நிறைய இருக்கு எனக்கு. பிகாஸ் நான் சின்ன வயசுல பண்ண தப்பு. அது எதுவுமே ஃபுல்லா பெர்மனண்டா இல்ல 100% கிளியர் பண்றதுன்றது இம்பாசிபிள். எப்பவுமே 80 to 90% ரிசல்ட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ
ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பிம்பிள்கே நம்மளால தாங்க முடியல. ஸோ ஆக்னே ப்ரோன் போது எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எது அலர்ஜெட்டிக்கா ஆகுது, எதனால நம்மளுடைய ஸ்கின் இப்படி மாறுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம்? ஸோ ஆக்னே ப்ரோன்னா பெட்டர் உங்க டாக்டரை கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. இல்ல செல்ஃப் மெடிகேட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பண்ணக்கூடாது, 100% பண்ணக்கூடாது, இல்ல எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இங்க உங்க ஜா லைன்ல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இங்க ஜா லைன்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 5 to 7 days ஜா லைன்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் ஃபுல் ஃபேஸ். பிகாஸ் ஃபுல் ஃபேஸ்ல அலர்ஜி வந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்க மட்டும் எதுனா வந்துச்சுன்னா ட்ரீட் பண்றது ஈஸி, ஒரு மைனர் ஏரியா ட்ரீட் பண்றது ஈஸி கம்பேரிட்டிவ்லி டு தி மேஜர் ஏரியா. ஸோ பேசிக்கா அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல பண்ண மாட்டேன்னா ஜஸ்ட் இங்க மட்டும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு யூ கேன் யூஸ். எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும், எய்தர் சன்ஸ்கிரீனா இருக்கட்டும், ஃபேஸ் வாஷா இருக்கட்டும், மாய்ஸ்சரைசர் எதுவா இருந்தாலுமே இங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ். ஸ்கின் பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்னே, பிம்பிள் இல்லைன்னா சிஸ்ட் எதுனாலுமே வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்கு? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் ஆக்னே. பிம்பிள்ன்றது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வித் எக்ஸஸ் ஆஃப் டர்ட் போர் கிளாக் பண்றதுனால தான் நமக்கு பாக்டீரியா சேம் ஸ்கின்னுமே நம்ம கிளீனா வச்சுக்கல அப்படின்னா வரும். இல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுனா இருந்தா, ஹேருக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்ல ஜெனட்டிக்கா இருக்கு, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய ஆயிலி ப்ராடக்ட்ஸ் நம்ம சாப்பிடுறோம், ரொம்ப கிளீனா இல்ல, சாப்பிடுறது ரொம்ப அன்ஹெல்தியா சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கல, தூங்கல, எல்லாமே ரீசன். ஸோ இது நம்ம வராம இருக்கிறதுக்கு ஆர் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, இதுக்கு ஒரு சொல்யூஷனாவும் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் இருந்தா மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், வர்சன் ஆகாம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு கோ அண்ட் see one doctor first. பிகாஸ் உங்களுக்கு எதனால வந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க நார்மலா டயட்னால லைஃப் ஸ்டைல்னால வந்துச்சுன்னா நீங்களே சேஞ்ச் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுனா இருக்கு அப்படின்னா அது டாக்டர் தான் சொல்ல முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது. ஸோ அதனால நீங்க டாக்டர் பாக்குறதுன்றது பெட்டர். பட் நீங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாடரேட்டா, கொஞ்சம் கிளீன் ஹேபிட்டா வச்சிருக்கீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, டயட் நல்லா இருக்கு, லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, கரெக்டா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றீங்க, இப்படி இல்லைன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா. ஸோ நம்மளுடைய ஹேர் க்ரோத் பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஃபேஷியல் ஹேர் நிறைய பேர் லைக் ஷேவ் பண்ணுவாங்க, ஆர் லைக் வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெடிங் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டா எல்லாரும் விரும்பக்கூடியது லேசர் இல்லையா? அது நம்ம ஏன் லேசர் பக்கமா போகணும் இந்த ஒரு 3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு? ஏன்னா இப்ப த்ரெட்டிங், வேக்சிங், ஷேவிங் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல இருக்க ஹேர் தான் ரிமூவ் பண்ணும். நமக்கு ரூட்ல இருந்து ஹேர் வருது, மேல மட்டும் ஹேர் இல்ல, ஸ்கின்னுக்குள்ள இருந்து நமக்கு ரூட் வருது. சோ ரூட் எதுவுமே டேமேஜ் பண்ணாது, ஷேவிங் ஆகட்டும், வேக்சிங் ஆகட்டும், த்ரெட்டிங் ஆகட்டும். பட் லேசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் வரைக்கும் போய் டேமேஜ் ஆகும். சோ அதனால உங்களுக்கு அகைன் ரீக்ரோத் வராது. இப்ப நீங்க வேக்சிங்கோ த்ரெட்டிங்கோ பண்ணீங்கன்னா திருப்பி முடி வளரும், பிளஸ் திக்கா வளரும். பிகாஸ் நம்ம ரூட் ஆக்டிவேட் ஆகுறதுனால, ரூட்டை டேமேஜ் பண்ணாததுனாலதான் அந்த மாதிரி வருது. இதே நீங்க லேசர் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகாது. சம் ஃபியூ செஷன்ஸ்லயே நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் ரூட் டேமேஜ் ஆகுறதுனால உங்களுக்கு தின்னா வளரும். ஒரு பால்டா இருக்கிறாங்க, ஆர் லைக் ஹேர் க்ரோத் கம்மியா இருக்கு அப்படின்னா ஹேர்ல லேசர் ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா ஹேர் ஃபாலிகல் ரீக்ரோத் ஆகி ஏதாவது அப்படி பால்டா இருக்கவங்களுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வளராது முடி. அதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தனியா, இப்ப ஹேர் இல்லைன்னா திருப்பி ரீஇம்ப்ளான்ட் பண்ற ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். இல்ல ஹேர் இருக்கு ஆனா தின்னா இருக்கு, எனக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லைக் லேசர், லோ லெவல் லேசர் லைட் தெரப்பின்னு இருக்கும். அது என்னன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் லைக் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்றதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஹேர் திக்கனிங் ஆகும். இப்போ நம்ம வேக்சிங் பண்றோம் இல்லைன்னா ஷேவ் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்கின் பேச்சஸ் நிறைய ஏற்படும் இல்லையா? அண்ட் ஆல்சோ இன்க்ரோன் ஹேர் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அந்த ஒரு விஷயத்த நம்ம லேசர்ல எதிர்பார்க்கலாமா? என்ன மாதிரி நடக்கும்? இல்ல, லேசர்ல அந்த மாதிரி வராது. உங்களுக்கு இப்போ வேக்சிங், த்ரெட்டிங் பண்ணும் போது என்ன ஆகும்னா எலாஸ்டிசிட்டி நம்ம போயிடும். டைட்டா இப்படி ஒரு பேட்ச் வச்சு இப்படி இழுக்கும் போது எலாஸ்டிசிட்டி, ஸ்கின்ல எலாஸ்டின், கொலாஜன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. எலாஸ்டிசிட்டி போயிடுறதுனால உங்களுக்கு பிக்மெண்ட் வருது, ரிங்கிள்ஸ் வருது. பட் லேசர்ல அந்த மாதிரி கிடையாது. டைரக்டா நம்ம டார்கெட் பண்றோம்,
இழுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு லேசர்லாம் அந்த மாதிரி வராது. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலா அவங்க எப்படி அவங்களோட ஸ்கின் வந்து ஐடென்டிஃபை பண்றது, ஆல்சோ ஹேருமே வந்துட்டு இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத எப்படி ஒரு இண்டிவிஜுவலா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தூங்கி எழுந்த உடனே வந்து ஒரு சில ஏரியாஸ்ல கொஞ்சம் ஆயில்னஸ் இருக்கும். லைக் டீ ஜோன்ல ஆயில் இருக்கும், இல்ல ஃபேஸ் ஃபுல்லா இருக்கும், இல்ல சீக்ல இருக்கும், அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலா ஒரு சிலருக்கு டீ ஜோன் மட்டும் ஆயில் இருக்குன்னா அவங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின். இல்ல எனக்கு ஃபேஸ் ஃபுல்லா இருக்குன்னா ஆயிலி ஆர் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். இல்ல எனக்கு ஆயிலே இல்ல, நார்மலா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் நானு அப்படின்னா ட்ரை ஸ்கின். ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஹேர் ஃபால் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் இப்போ ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வால் வந்து செங்கல் தான் ஹேர். ஸோ இப்போ ஒரு செங்கல் விழ விழ திருப்பி நம்ம செங்கல் வச்சு கட்டினாதான் அந்த வால் நிற்கும். பட் ஹேர்ன்றது விழ விழ திருப்பி ரீக்ரோ ஆனாதான் அது வந்து ஹேர் ஃபால் இல்லை. நார்மலான நமக்கு நார்மலாவே ஃபாலிங் ஹேர்ன்னு இருக்கனால ஃபாலிங் ஹேர் இருக்கும். பட் செங்கல் விழுந்துருச்சு ஆனா திருப்பி கட்டல, திருப்பி ரீக்ரோ ஆகலைன்னா பால்னஸ் வந்துடும். சோ இதுதான் ஹேர் ஃபால் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது. சோ இந்த ஹேர் ஃபால் வந்து வர்றதுக்கான ஒரு ரீசன் நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான டெஃபிஷியன்சி இருந்தா இந்த ஹேர் ஃபால் வந்து வரும்? மேஜரா பாத்தீங்கன்னா விட்டமின் D3 டெஃபிஷியன்சி இருக்கிறது, இல்ல வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கும் போது, இல்ல தைராய்டு இருக்கு அப்படின்னாலாம் ஹேர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில டெஸ்ட் இருக்கு, ரொம்ப அதிகமா சிவியரா ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட் ஒரு சிலது எடுத்துட்டு தான் வில் ப்ரொசீட். சோ இப்ப வேக்சிங் பண்றாங்க இல்லையா, வேக்சிங் வந்து நல்லதா கெட்டதா? சோ வேக்சிங்ன்றது பேசிக்கா பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். சோ அப்படி நீங்க ஹேர் ரிமூவ் பண்ண போறீங்கன்னா கோ ஃபார் லேசர்ஸ். ரொம்ப திக் ஹேர் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ரிமூவ் பண்ணுங்க. அதுல அப்படி பண்ண போறீங்கன்னா லேசர்ல பண்ணுங்க. வேக்சிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி போயிடும், சேம் பெயின் இருக்கும், பிளஸ் ஹாட் வேக்ஸ் போடுறாங்க, அதனால உங்களுக்கு பர்ன் ஆகலாம் ஸ்கின். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா அதனாலே பர்ன் ஆயிடும். இல்ல வந்து அதனால குட்டி குட்டி இன்க்ரோன்ஸ் ஹேர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஃபேஸ்க்கு வந்து நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டைப்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. பாடி பொறுத்த வரைக்கும் மேபி ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், பாடி ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பாடி ஸ்கின் டைப் எப்படி ஐடென்டிஃபை? பாடியும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வின்டர் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட்டா பேச்சஸ் வந்துடும். சோ அவங்க வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கு, அவங்க மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும். இல்ல வந்து ட்ரைனஸ் வரல அப்படின்னா நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், அவங்க வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர், நார்மலான மாய்ஸ்சரைசரா போட்டா போதும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கொஞ்சம் ஆயிலினஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாய்ஸ்சரைசர் போடணும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கொஞ்சம் ஆயில்னஸ் கம்மி பண்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ அதனாலதான் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு ஆயில் ஸ்கின் இருக்கலாம், ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கலாம், நீங்க அவங்க மாய்ஸ்சரைசர் போட்டீங்கன்னா இன்னும் ட்ரை ஆயிடும் உங்க ஸ்கின். ஸோ அதனால டாக்டர் பார்த்துட்டு பண்றது பெட்டர். பாடி அண்ட் ஃபேஸ் ரெண்டுமே வேற வேற லைக் ஒரு ஸ்கின் டைப்ல இருக்கு அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேஸுக்கு பாடிக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணலாம்? ஃபேஸுக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டரா இருக்கிறது போடலாம். பாடிக்கு லோஷன் மாதிரி போட்டுக்கலாம். பிகாஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டியான ஏரியா, க்ரீம் பேஸ்டா போடும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து நல்லா டைல்யூட் ஆகும். அதே லோஷன்ன்றது ரொம்ப லிக்விடியா இருக்கும். அதே ஃபேஸுக்கு போட்டோன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆயில்னஸ் அதிகமா வரும். ஸோ அதனால பாடிக்கு வந்து லோஷன் மாதிரி போட்டா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏஸ்தட்டிக்கா நிறைய பேர் வந்து இப்போ அப்பீலிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைப்போசக்ஷன் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த ஹீரோயின் பண்ணிருக்காங்க, அவளுக்கு அவங்க இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனாலே வந்து நிறைய பேர் இதை ரொம்ப விரும்புறாங்க இல்லையா. இஸ் இட் ஹெல்த்தி ஆர் இல்லைன்னா வந்துட்டு லைக் வெயிட் லாஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது எப்படி? வெயிட் லாஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா டயட், என்னதான் நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலும் நீங்க டயட் இருந்தா தான் அது குறையும். இல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் மேஜரா வந்து குறையும். இன்ஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னா ஒரு சம் பார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியும். பட் ரொம்ப பெருசா வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. திருப்பி அவங்க நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லைப்போசெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருந்தா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு தேவையில்லை, வெறும் டயட்லயே போதும்னா அதுவே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் அவாய்ட் பண்றதுன்றது, ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். அகைன் வந்து இப்போ இந்த செலிபிரிட்டி இது பண்ணிருக்காங்க, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நோஸ் ஜாப் பண்றது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேயிங் நேம்ஸ் அதுல்யா, சமந்தா, அப்புறமா அந்த இந்துஜா, லைக் நிறைய பேரோட நோஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. எதனால ஏன் எல்லாரோட நோஸும் வந்து ரிசம்பிளன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு? ஏன்னா வந்து இப்போ நமக்கு நார்மலா வந்து ஒரு ஃபேஸ்ன்னு எடுத்தோம்னா ஐஸ் இப்படிதான் இருக்கணும், ஐப்ரோஸ் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்கணும், நோஸ் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும், அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கும் இந்த லிப்ஸுக்கும் நடுவில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு நமக்கு. நார்மலா ஃபேஸ் ஆகட்டும், எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஏன் சிமிலரா இருக்குன்னா அவங்க எல்லாம் அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சிமிலரா இருக்கு. பட் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை நமக்கு. அவங்க ஆக்டர்ஸ், அவங்க ப்ரொஃபஷனுக்கு அது நீடு, அதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. உங்களோட நோஸ் எதனா டிஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீட் இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் அந்த ஏசிமெட்ரின்றது இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ வந்து ஒரு மேல கீழே தான் இருக்கும். அதுதான் நேச்சுரலாவே இருக்கும். ஈவனா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அது நீடுன்றனால அது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஸ்தட்டிக்கலான விஷயங்கள் வந்து நம்ம தேடி தேடி போகும்போது இன்ட்ரோடக்ஷன் டு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் டேக்லைன் போட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து கேன்சர் வருமா உண்மையிலே இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம எடுக்கிறதுனால? அப்படிலாம் கிடையாது. மேபி அவங்க வேற எதனா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸோட செகண்டரி காசா இது இருக்கலாம். இப்போ வேற எதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் போகும்போது நமக்கு வேற எதனா ஒரு டிசீஸ் வந்து அடிஷ்னலா ஆட் ஆகும். அந்த மெடிசன்ஸ்னால இந்த டிசீஸ் வந்துச்சுன்னுலாம் நிறைய இருக்கு. செகண்டரி காசா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வருமே தவிர, பட் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்றதுனால கேன்சர்லாம் வராது. ஸோ உங்களுக்கு ஏன்னா பிகாஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு தானே பண்றீங்க. ஸோ அதனால கேன்சர்லாம் வராது. அண்ட் ஆல்சோ எல்லாருமே இப்போ பண்ணக்கூடிய சர்வீஸா எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கக்கூடியது ஹைட்ரா ஃபேஷியல். அண்ட் இது வந்து டாக்டர்ஸ் தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல காஸ்மெட்டாலஜிஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயமா, இல்லைன்னா நார்மல் சலூன் பார்லர்ல கூட நம்மளால எடுத்துக்க முடியுமா? எது ஒரிஜினலான ஒரு சர்வீஸ் அப்படின்னே நமக்கு தெரியல. ஸோ ஒரு டாக்டரா எப்படி இது வந்துட்டு லைக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹைட்ரா ஃபேஷியல்ன்றது நார்மல் ஃபேஷியல் தான். ஃபேஷியல்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரி க்ளோ தான் கிடைக்குமே தவிர பெர்மனண்டா ரிசல்ட் வந்து இருக்காது. ஸோ ஒரு டெம்பரவரி ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனா இப்ப இந்த ஹைட்ரா ஃபேஷியல்ல நிறைய டைப்ஸ் மிஷின்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு பர்ஃபெக்டா ஒரு ப்ரொஃபஷனலா போனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி, இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் போடணும், டியூரிங் த ஃபேஷியல் அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் போடணும், இல்லை ஆஃப்டர் வந்து என்ன பேக் யூஸ் பண்ணணும், உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வி வில் கஸ்டமைஸ். இல்லை நீங்க நார்மலா போறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமைசேஷன் இருக்காது. மற்றபடி ப்ராடக்ட்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே சேமா இருக்கும், பட் கஸ்டமைசேஷன் இருக்காது. ஸோ அதனால பெட்டர் நீங்க நல்லா சர்ச் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலா போறதுன்றது பெட்டர்.